வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி எப்படி ரியலிஸ்டிக்காக பிளர் பண்ணி அண்ட் கலர் கிரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கிளப் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேலே ஐ பட்டனு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். தென் இப்போ நம்மளோட இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக்கப் பர்பஸ்க்காக இப்போ பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் பேக்ரவுண்ட் லேயரை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லேயரில் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் வந்து இந்த பேரட் தான். ஸோ இந்த பேரட் வித் இந்த ஸ்டோன் இதோட சேர்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குயிக் செலக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால நான் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் நம்மளோட செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 டூல் யூஸ் பண்ணலாம். ஒன்று குயிக் செலெக்ஷன் டூல், இன்னொன்று வந்து லேசோ டூல். 2 யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2மே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வச்சுக்கிறேன். ஆட் டு செலெக்ஷன் அப்படின்றதில் வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வந்து ஆட் ஆகும். பிகாஸ் நமக்கு இந்த ஸ்டோன் செலக்ட் ஆகலை. ஸோ இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம் இதை சேர்த்து. ஸோ பார்த்தீங்களா, நம்ம இந்த மாதிரி பெரிய செலெக்ஷனுக்கு குயிக் செலெக்ஷன் டூலை வச்சு ஆட் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செலெக்ஷனை ரிமூவ் பண்ணணும். இது குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸோ இங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் தான் நம்ம லேசோ டூல் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி லேசோ டூல் எடுத்துகிட்டு இதுலேயும் அதே மாதிரி ஆட் டு செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்னில் ஆட் டு செலெக்ஷன். இப்போ ஆல்ட் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ட்ராக்ட் போகும். ஸோ சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன். அதனால் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணும். ஆல்ட்டை விட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் எதுவுமே நான் ஆல்ட்டெலாம் ஹோல்டு பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே செலெக்ஷனை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸோ இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜில் ஃபுல்லாகவே நம்மளோட செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த பேரட் அண்ட் இந்த ஸ்டோனை வந்து தனியாக ஒரு லேயரில் எடுக்கணும். ஸோ நம்ம அந்த டூப்ளிகேட் பண்ணோம்ல இந்த லேயரில் வச்சுக்கிட்டு தான் நம்மளோட ஒரிஜினல் லேயர் இப்போதைக்கு. தென் Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ணி Ctrl+J கொடுத்தனால நம்மளோட செலெக்ஷன் மட்டும் தனியாக வந்துடும். இதுவே செலெக்ஷன் பண்ணனால இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா பேக்ரவுண்ட் அப்படியே டூப்ளிகேட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த லேயரை நான் ரீநேம் பண்ணி பேக்ரவுண்ட்னு போட்டுக்கிறேன். அண்ட் இந்த லேயரு சப்ஜெக்ட்னு போட்டுக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி சப்ஜெக்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். ஸோ செலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த பேக்ரவுண்ட் லேயர்லேருந்து பேரட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி இந்த பின்னாடி இருக்க அந்த ட்ரீஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பிரான்ச்சஸ் இதை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்டில் போயிட்டு மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பிக்சல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 10 பிக்சல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்போ தான் நம்ம கண்டென்ட் அவர் போட்டால் கரெக்டாக அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கண்டென்ட்ஸில் கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பட் லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ டாப்பில் இருக்கிறத ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அந்த இமேஜ்லேருந்து பார்த்தீங்களா பேரட் அழகாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் தனியாக ஒரு லேயரில் இருக்குது, சப்ஜெக்ட் தனியாக ஒரு லேயரில் இருக்குது. இப்போ நம்ம பிளர் பண்ணலாம் பேக்ரவுண்டு சூப்பராகவே. ஸோ பேக்ரவுண்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம பிளர் கொடுக்கும் போது அந்த பிளர் வந்து எடிட்டபிளாக வரும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளர் கேலரியில் ஃபீல்டு பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வித் டாட்டோட வந்துருச்சு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் கீழே எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. இந்த பேனல்லாம் உங்களுக்கு வரல அப்படின்னா இங்கே ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் பிளர் கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல்லாம் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்தளவு பிளர் வேணும் அப்படின்றத இதில் நான் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆர் இங்கே கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக நம்ம பிளர் கேலரி பிளரில் கொடுக்காம பிளர் கேலரியில் கொடுக்குறோன்னா இதில் தான் வந்து பொக்கே எஃபெக்ட் கொடுக்க முடியும். ஸோ இங்கே லைட் பொக்கேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு பொக்கே எஃபெக்ட் கிடைக்கும் பேக்ரவுண்டில். அண்ட் பொக்கே கலர் கொடுத்துக்கலாம். ஸோ லைட் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்க வரைக்கும் இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தளவு எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ இந்தளவு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஹை குவாலிட்டி அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு சப்ஜெக்ட் கீழே நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டில்ட் ஷிஃப்ட் பிளர் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து சப்ஜெக்ட் தான். ஸோ சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து ஃபெதரோட ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதே லேயரில் பண்ணாமல் இந்த சப்ஜெக்ட் லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். அண்ட் இதை ரீநேம் பண்ணி ஃபெதர்னு கொடுத்துக்கிறேன். தென் நம்மளோட ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்மட்ஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 83 ஆர் 85 வச்சுக்கோங்க. அண்ட் மோடு நார்மலில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேயரில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஜூம் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபெதர் வந்து இந்த ஹோல் இமேஜுக்குமே எங்கெங்கெல்லாம் நமக்கு மெயினாக தேவைப்படுதோ, ஸோ இந்த இடத்துலலாம் இந்த கழுத்து பகுதியில் கண்டிப்பாக வேணும். ஸோ இதெல்லாம் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஹெட்டுக்கிட்டையும் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல லைட்டாக கொடுக்க போகிறோம். இங்கே லைட்டாக, அவ்வளோதான். ஸோ பொறுமையாக டைம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஸோ ஃபர் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு சுற்றி கொடுத்துட்டேன். இப்போ அதை ஹைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மைல்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி கொடுத்தா. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு எப்படி ஃபர் கிரியேட் பண்ணுறது, ஃபர் ப்ரஷ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவோட லிங்க் மேலே ஐபட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கிரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே பண்ண எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா லேயருமே சேர்ந்து மேலே நமக்கு ஒரே லேயராக டூப்ளிகேட்டாக வந்துடும். இப்போ கீழே உள்ள லேயர் எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே ஒரு பேக்கப். நம்ம தனித்தனியாக எடிட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க டெலிட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாப்பில் இருக்கிற லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்ம கேமரா ஃபில்டர் போடும்போது அது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வரும், எடிட்டபிளாக இருக்கும். ஸோ ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். கேமரா ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் மேலே இப்படி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் பேசிக்காக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இருக்க கலரை பூஸ்டப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைக்கிள்ஸ் பிட்வீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருந்ததை இந்த மாதிரி மாற்றிருக்கோம். கொஞ்சம் கலர் எல்லாமே பூஸ்டப் பண்ணியிருக்கோம். தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேமரா ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் முடித்தோன்னே கேமராக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இதோட ஒப்பாசிட்டி அப்போ 100% வைக்காதீங்க, ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 80 கிட்ட வச்சுக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைனல் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.